நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இப்போ அடுத்த தலைவலி ஆரம்பமாகிருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில இருந்துதான். பல வருஷமா அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபம் இப்போ ஒரு பெரிய எரிமலை மாதிரி வெடிச்சு மாபெரும் போராட்டமா மாறி இருக்கு. எதுக்காக இந்த திடீர் போராட்டம்? வாங்க முழுசா பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இப்போ ஒரு நாளைக்கு 10ல இருந்து 14 மணி நேரம் வரைக்கும் கரண்ட் கட். இந்த கொடுமையை எதிர்த்து தான் ராவலகோட், சுத்னோதினு பல பகுதிகளில் மக்கள் வீதிக்கு வந்து போராட ஆரம்பிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் அரசுக்கும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. சரி, இவங்க கோபத்துக்கு உண்மையான காரணம் தான் என்ன? இங்கதான் ஒரு பெரிய அநியாயமே நடந்திருக்கு. அந்த பகுதியில நீர்மின் திட்டங்கள் மூலமா உற்பத்தி செய்யப்படுற கரண்ட்டை அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்காம பாகிஸ்தானோட பஞ்சாப் மாகாணத்துக்கு அனுப்பிடுறாங்களாம். எங்க தண்ணியை வச்சு கரண்ட் எடுத்து எங்களுக்கே கொடுக்காம எங்களை இருட்டில் வச்சிருக்கீங்களான்னு தான் மக்கள் கொந்தளிக்கிறாங்க. இந்த தொடர் கரண்ட் கட்டால ஸ்கூல், காலேஜ், ஆன்லைன் கிளாஸ், வியாபாரம்னு எல்லாமே முடங்கி போயிருக்கு. அதுலயும் இப்போ கடுங்குளிர் காலங்கிறதால ஹீட்டர் கூட பயன்படுத்த முடியாம மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. இது மட்டும் இல்ல, கரண்ட் கொடுக்காம கரண்ட் பில்லை மட்டும் அதிகமாக்குறது, வரியை அதிகப்படுத்துறது, கரண்ட்டை கட் பண்ணிடுவோன்னு மிரட்டுறதுன்னு நிர்வாகம் மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வியாபாரிகள் தாமாகவே கடைகளை அடைச்சிருக்காங்க. சாலை மறியல் செஞ்சு தங்களோட எதிர்ப்பை பதிவும் செஞ்சிருக்காங்க. போராட்ட தலைவர்கள் ஒரு நேரடி எச்சரிக்கையையும் விடுத்திருக்காங்க. உடனடியா தடையில்லாத மின்சாரம் வழங்கலனா, உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலனா இந்த சின்ன போராட்டம் ஒரு பெரிய திட்டமிடப்பட்ட மக்கள் இயக்கமா மாறும். அதுக்கப்புறம் நடக்கிற எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் பாகிஸ்தான் அரசு தான் முழு பொறுப்புன்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க. மொத்தத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் இனிமேலும் தங்களோட அடிப்படை உரிமைகள் பறிப்போறத சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோன்னு ஒரு தெளிவான செய்தியை பாகிஸ்தான் அரசுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.